நேற்று இரவு ஆவாரம்பாளையத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது பீளமேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரிதாஸ், அவர் மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? நேற்று இரவு கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் தமிழக பாஜக தலைவரும் கோவை பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் மற்றும் தோழமை கட்சியினர்கள் தடுத்து நிறுத்த முற்பட்டனர். அப்போது இருதரப்பினருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இது சம்பந்தமாக திமுக மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கோவை பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். மேலும் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்திகுமார் பாடியிடமும் புகார் அளித்திருந்தனர். தற்பொழுது மாவட்ட ஆட்சியர், அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவுறுத்தின அடிப்படையில் பீளமேடு போலீசார் தற்பொழுது தமிழக பாஜக தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது இந்த வழக்கு பதிவானது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுதல் மற்றும் குறித்த நேரத்தை தாண்டி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அடுத்தடுத்ததாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டது. அதே போல தேவையின்றி நள்ளிரவு நேரத்தில் கூட்டத்தை கூட்டி கலவரத்தை தூண்டும் விதமாக இது போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் முழுமையான விரிவான முதல் தகவல் அறிக்கையானது இன்னும் வெளியிடப்படவில்லை. அதற்காக தற்போது காவல்துறை அதிகாரிகள் முழு முயற்சியை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிகிறது. தற்பொழுது இந்த தகவல் பரவலை அடுத்து கோவையில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் தன் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது குறித்து விரிவாக எடுத்து கூறி பேசவும் உள்ளார். தற்போது இந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் பாஜக தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.